இந்த ரேஞ்ச்லேருந்து நான் உங்களை ஹுக் அடிக்கிறேன், நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? பேசிக் பிளாக். பிளாக். ஸோ பிளாக் அட்டாக், பிளாக் hook, weave, side step, left hook, right, get back, then 1 2 step. வீவ் பண்ணணும்ல ப்ரோ, வீவோட ப்ராப்பர் டெக்னிக் என்ன? சில பேர் நின்றுட்டு இப்படி ஜஸ்ட் தலையை மட்டும் இது பண்ணுவாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரேக் டவுன் பண்ணி வீவ் ஜஸ்ட் நார்மலாக weave. இந்த ரேஞ்ச்லேருந்து நான் உங்களை ஹுக் அடிக்கிறேன், நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? அந்த டிஃபென்ஸ் அப்படியே ஸ்லோவாக பிரேக் டவுன் பண்ணி இதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த மாதிரி காம்பினேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணலாம். நான் லெஃப்ட் ஹுக் அடிக்கிறேன். ஸோ லெஃப்ட் hook. பேசிக் பிளாக். பிளாக். ஸோ பிளாக் பண்ணுறது திஸ் நாட் அ பிளாக். பிளாக், தட்ஸ் இட். பிளாக். ஸோ பிளாக் அட்டாக். ஓகே, இந்த ஓப்பனிங்கே யூஸ் பண்ணி அட்டாக் இங்கேயே பண்ணலாம். ஓகே, பிளாக் அட்டாக், தென் பிளாக் லெஃப்ட் hook. இந்த பக்கம் இருக்கான் லெஃப்ட் hook, தென் பேக் ரைட் லெஃப்ட் hook. ஓகே, ஸோ லெஃப்ட் hook, தென் வீவ், வீவ் ரைட் லெஃப்ட் hook, ரைட் above left hook, whatever. Okay. Then weave, side step, left hook, right. சூப்பர். So sway back, attack again, get back, then 1 2 straight punch. நம்ம ரீச் அதிகமாக இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம டெவலப் பண்ணுறது தான். என்ன மாதிரி ஆஃப் காம்பினேஷன் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம உட்காந்து யோசிச்சா. ஓகே, பட் ஒரு 2-3 காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதை நிறைய ட்ரில் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக அதுவாக லேர்ன் பண்ண நல்லா இருக்கும். இப்போ வீவ் பண்ணணும்ல ப்ரோ, வீவோட ப்ராப்பர் டெக்னிக் என்ன? சில பேர் நின்றுட்டு இப்படி ஜஸ்ட் தலையை மட்டும் இது பண்ணுவாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிரேக் டவுன் பண்ணி வீவ் ஜஸ்ட் நார்மலாக வீவ், ஸ்லிப்பு, எனி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வேறு ஷிஃப்ட் பண்ணி அடுத்த கவுண்டருக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். அதுதான் வந்து டிஃபென்ஸ். ஓகே, டிஃபென்ஸ், பேசிவ் டிஃபென்ஸ், ஆக்டிவ் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. டிஃபென்ஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போகிறது ஒன்று இருக்கு. ஓகே, டிஃபென்ஸ் பண்ண கவுண்டர் பண்ணுறது ஒன்று இருக்கு. நம்ம கவுண்டர் பண்ணுறது ஐடியா இருக்கும். டூயிங் ஸ்வே பேக், பேசிக் டிஃபென்ஸ், ஸ்வே பேக், ஃபுல் பாடி வெயிட் இங்கே லோட் கொடுத்து அட் ரைட் 2 லெஃப்ட் பவர் அடிக்கலாம். ஒன்று ஸ்லிப் பண்ணுறோம் பாடி இங்கே, தென் ஷிஃப்ட் ரைட் பேக் லெஃப்ட் ஓகே, ஆர் ரைட் லெஃப்ட் 2. ஸோ வியூ பண்ணுறோம். அதே தான் வியூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? பேசிக்காக இது கீழே பார்ப்பாங்க. நோ ஸ்குவாட், கெட் அப். ஓகே, நவ் யூ கேன் பஞ்ச். கேன் யூ டு இட் அகைன் ஒன்ஸ் மோர்? ஸ்லோ ஸ்டெப் ஆகும். ஓகே, கெட் அப், பஞ்ச் அகைன், ரைட் ஹுக், டூ ரைட் ஹுக், ஸ்டெப் ஆகும், பஞ்ச். ஸோ இதில் நம்ம அடுத்து நம்ம பைவட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, டூ அவுட் சைட் 1 2. ஓகே, கொஞ்சம் ரீச்சில் போய்ட்டு நம்ம 1 2 அடிக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட போனால் ஹுக் அடிக்க முடியல, அவன் எஸ்கேப் ஆகிறானா, ஸோ கோ அவுட், அவுட், அட்டாக். ஓகே, சைடில் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். பேக்கில் போனால் அடுத்து நம்ம கவுண்டர் பண்ணுறோம். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணால் ஸோ நம்ம அட்டாக் பண்ணணும். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி பாடி ஷுட் பி அப்ரைடாக இருக்கணும். ஓகே, ஸ்குவாட் பண்ணுற மாதிரி நம்ம பிஸ்டல் ஸ்குவாட்லாம் பண்ணுவோம்ல, லைக் என்ன ஸ்குவாட் அது வி டு ஸ்குவாட் நோ திஸ் வே ஃப்ரண்ட் பேக் லைக் லஞ்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பாடி ஃப்ரண்ட்டில் முன்னாடி பேக்ல பெண்ட் ஆகி இது சின்ன ரைஸ் பண்ணுறது, கார்டெல்லாம் பண்ணுறது. கார்டெல்லாம் பண்ணுவாங்க கை கீழே வச்சு. இல்லை, கார்டு வச்சு பண்ணுவேன் பெட்ரு. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி கார்டோட பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கார்டெல்லாம் பண்ணுறது ஓகே ஃபைன், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் இதுதான் சேஃபர் சைடு. ஓகே, நான் உங்களுக்கு கார்னர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எக்ஸிட் ஆகலாம், என்னென்ன பண்ணலாம்? சைக்கலாஜிக்கலாக ஐயோ நம்ம கார்னரில் இருக்கும், இது 2 பேரும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜஸ்ட் ஸ்லிப், ரைட் ஸ்லிப், 1 பஞ்ச், கேட்ச் இட், டர்ன், தென் எஸ்கேப். பட் மோஸ்ட்லி கார்னர் இருந்து நம்ம ஃபைட் பண்ணுறது நாட் குட் ஐடியா. அவ்வளோதான். ஃபேக் அதர் சைட், ஜாப் அதர் சைட், டர்ன், மூவ், கீப் மூவிங், அகைன் ஜாப், அகைன் சைட்,